ஒரு பெத்த தாய் வந்து பசங்களை பார்த்து செய்வீர்களா செய்வீர்களா எவ்வளோ ஒரு அழகாக கேட்டாங்க. அந்த கண்ணீர் குரல் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். என்ன குரல் அது? இனி யாராவது அந்த குரலை பேச முடியுமா? அப்படி ஒரு கட்சியில் இருந்துட்டு அந்த அம்மா வந்து உங்களுக்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க. நீங்களும் அதில் முதலமைச்சராக இருந்தீங்க. ஒரு எம்எல்ஏ கட்சி மாதிரி போகலாம், ஒரு தொண்டர்கள் கட்சி மாதிரி போகலாம். ஆனால் ஒரு முதலமைச்சராக இருந்தவரே இன்னொரு முதலமைச்சர்கிட்ட போய் சரணடைஞ்ச கொடுமை அதிமுக காரங்களால தாங்க முடியலங்க. சரியா? நான் வந்து ஸ்டாலின் ஐயாவை குறை சொல்லலை. ஏன்னா யாரெல்லாம் பேசுனாங்களோ இன்றைக்கி அவங்கள வந்து அவங்ககிட்டயே சரணடை வச்சுருக்காரு. அது ஸ்டாலின் ஐயாவோட டேலண்ட்டு. ஆனால் முதலமைச்சர் ஐயா, தயவு செய்து இந்த மாதிரி நம்பிக்கை துரோகிகளை நீங்கள் நம்பிடாதீங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் இங்கே வந்திருக்காங்க, நாளைக்கு உங்கள்கிட்ட இருந்து எங்கே போவாங்கன்னு தெரியாதுங்க ஐயா. அம்மாவிட்ட எப்படியெல்லாம் பேசுனாங்க, அம்மாவுடைய விசுவாசத்தை வந்து இவங்க நினைக்கலையாங்க ஐயா. நீங்கள் கூட ஜெயலலிதாவோட மரணத்தை நான் கண்டுபிடிப்பேன்னு சொன்னீங்க ஐயா, ஒரு எதிர்கட்சியாக இருந்துட்டு. ஆனால் இவங்க இப்படி வந்து எப்படி சொல்கிறது, கருப்பு சிவப்பு வெள்ளைன்னு போட்டது உண்டை ஒரேடியாக சிவப்பு கருப்பு மாற்றிட்டு வந்துட்டாங்க ஐயா. கொஞ்சம் பார்த்துக்கங்க ஐயா, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஐயா. நன்றி, வணக்கம்.